Namaste children, welcome to online business max class. In this previous class we have to study about how to find adjoint of a matrix and inverse of a matrix. Okay, in this class we will see about solution of a system of linear equations. ஸோ ஒரு லீனியர் ஈக்குவேஷனுக்கு நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுவும் எந்த மெத்தடை யூஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். சால்வ் பை யூஸிங் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஸோ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் மீன்ஸ் வாட்? டிகிரி 1. That is a linear equation. Okay, so here see two linear equation is there and right hand side 1 and 7. So some constant. ஸோ சம் வேல்யூஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன? நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன். ஸோ நான் ஹோமோஜீனியஸ் லீனியர் ஈக்குவேஷன். அதுவே இந்த 1க்கும் 7க்கும் பதிலாக 1க்கும் 7க்கும் பதிலாக 0ன்னு இருந்ததுன்னா அந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லுவோம்? ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கு நம்மளால் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் வேல்யூ ஏதாவது நம்பர் இருந்ததுன்னா அதை நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த சொல்யூஷனை எந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதில் மெத்தடு அப்படிங்கிறது ஆல்ரெடி நீங்கள் லாஸ்ட் கிளாஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண விஷயந்தான். அட்ஜாயிண்ட்டு, இன்வர்ஸ் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படிங்கிறத டைரெக்டாக நம்ம எக்ஸசைஸ் உள்ளே என்ட்ரி ஆகிடலாம். ஓகேங்களா? நவ் சி எக்ஸசைஸ் 1.3 ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ 2 லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னடா ஈக்குவல் டு 0ன்னு இருக்கே, இதுக்கு எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணி ரைட் பண்ண போகிறோம். அடுத்த ஸ்டெப்பில் பாரு, 2x + 3y இந்த -5 அந்த சைட் கொண்டு போயிடும். ஸோ +5. ஓகேங்களா? நவ் x - 2y +1 அந்த சைட் போயிடுச்சுன்னா -1 சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்? லிசன். ஸோ இப்போது அந்த 2 ஈக்குவேஷன்லேருந்து நம்ம ஒரு சிஸ்டமை ரைட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னா the given system can be written as. ஸோ இப்போது இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டையும் எழுதுகிறோம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் 3. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அண்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் -2. ஸோ வேரியபிளோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் ஒரு மேட்ரிக்ஸாக நம்ம ரைட் பண்ணணும். ஓகேங்களா? தென் என்ன வேரியபிள்ஸ் இருக்குது நம்ம ஈக்குவேஷனில்? எக்ஸும் ஒய் வேரியபிளும் இருக்குது. அதை பக்கத்தில் ரைட் பண்ணிடணும். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? 5 - 1. அதை ரைட் ஹேண்ட் சைடில் 5 - 1ன்னு ஒரு மேட்ரிக்ஸில் நம்ம ரைட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? சிஸ்டமு கொடுத்துருக்குற ஈக்குவேஷனில் வேரியபிளோட கோஎஃபிஷியன்ஸை மட்டும் ரைட் பண்ணியிருக்கோம் ஒரு மேட்ரிக்ஸில். அண்ட் என்ன வேரியபிள் இருக்கோ அதை ஒரு மேட்ரிக்ஸில் ரைட் பண்ணியிருக்கோம் ப்ராடக்டில். ஈக்குவல் டு இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 2 டேர்மையும் மேட்ரிக்ஸ்குள்ளே ரைட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார்மேஷனில் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மேட்ரிக்ஸ்க்கு தான் ஏன்னு நேம் கொடுக்குறோம், இதுக்கு கேபிட்டல் எக்ஸ்ன்னு நேம் கொடுக்குறோம், இதுக்கு பின்னு நேம் கொடுக்குறோம். ஸோ அப்போது அந்த ஈக்குவேஷனை தான் எப்படி ரைட் பண்ணியிருக்கோம்? ஏஎக்ஸ் = பி அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏஎக்ஸ் = பின்னு ரைட் பண்ணிவிட்டு லிசன், எக்ஸை மட்டும் இங்கே வச்சிட்டோம்னா இந்த ஏவை ப்ராடக்டில் இருக்குது, அது அந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் பை ஏன்னு நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக. அதை தான் இங்கே என்னன்னு சொல்லியிருக்கோம்? ஏ இன்வர்ஸ் அப்படின்றத டினோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா மேத்தமெட்டிக்கலாக நம்ம ஜென்ரலாக சொல்கிறது டிவைட் பை ஏன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே மேட்ரிக்ஸை பொறுத்தவரை இந்த பக்கம் இருக்கிற ஏ அந்த சைட் போகும்போது யூ வில் கன்வெர்ட் ஏ இன்வர்ஸ். ஓகேங்களா? ஸோ தட் you want to find the solution x capital X means what is that matrix? x and y. ஸோ உன்னோட given equationல xும் yயும் தான் இருக்குது. அதை தான் நீ இந்த கேபிட்டல் எக்ஸ்ன்ற லெட்டரில் சொல்லியிருக்க. ஸோ இப்போது அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா இந்த ஏவை அந்த சைட் கொண்டு போனால் ஏ இன்வர்ஸ் பின்னு நமக்கு கிடைக்குது. இதுதான் உனக்கு ஃபைனல் ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் எக்ஸ் தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது, தட் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்
டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா உனக்கு என்னென்ன தேவை. ஸோ லாஸ்ட்டு எக்ஸசைஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு எதுக்கு இன்வர்ஸ் கேட்குறாங்க, ஏ. அப்போ ஏ மேட்ரிக்ஸ்ன்னு நம்ம எடுத்துருக்குறோம் இங்கே. அந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அடுத்தது அட்ஜாயிண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் ஃபார்முலா we know that A inverse equal to 1 divided by determinant A into adjoint A. So A inverse find out பண்ணணும்னா determinant A தேவை, adjoint A தேவை. ஸோ நமக்கு adjoint A எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு தெரியும். adjoint A எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, கோஃபேக்டர்ஸ். அந்த மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி adjoint A ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ 2x2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி adjoint A ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நான் ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். மெயின் டயக்னல்ஸில் எலமெண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், சப் டயக்னல்ஸில் சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். ஈஸியாக நம்ம adjoint ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் 2x2 மேட்ரிக்ஸ்க்கு. அதுவே 3x3 மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அதுதான் adjoint A. ஓகேங்களா. ஓகேங்களா. நவ் see first step A determinant A find out பண்றோம். so A னா A matrix எது நம்ம எடுத்தோம், here this one A. so 2 3 1 minus 2 அதுதான் A matrix. so அந்த A matrix க்கு தான் determinant value find out பண்ணிருப்பாங்க. determinant A equal to determinant A equal to 2 3 1 minus 2. so determinant value find out பண்ணும்போது down arrow multiply பண்ணினா minus 4, formula minus, then up arrow multiply பண்ணீனா 3, minus 4 minus 3 we get minus 7. minus 7 is not equal to 0. ஓகேங்களா, not equal to 0. so determinant A not equal to 0 means therefore A inverse exists. எப்பவுமே A inverse எப்போ நம்மளால exist, எப்போ நம்மளால find out பண்ண முடியும், determinant ஓட value not equal to 0 இருந்தால் தான் நம்மளால A inverse find out பண்ண முடியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் adjoint A. ஸோ adjoint A ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இங்கே ஆன்சர் நான் இங்கே எழுதியிருக்கேன் adjoint A கண்டுபிடிச்சி. ஸோ அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இங்கே மேலவே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இதுதான் A மேட்ரிக்ஸ். இப்போ இதுக்கு நம்ம adjoint A ஃபைண்ட் அவுட் பண்ணணும். adjoint A ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் மெயின் டயக்னல்ஸை எலமெண்ட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அப்போ இங்கே இருக்கிற -2 அங்கே போயிடும், இங்கே இருக்கிற 2 வந்து இங்கே வந்துடும். அப்போ -2 2 இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சப்டைக்னலில் சிம்பிளை சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ன்னு சேஞ்ச் பண்ணணும். இங்கே ரெண்டுமே வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ -1 -3 அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ adjoint A என்ன கிடைக்குது, -2 -3 -1 2 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருப்போம் பாருங்கள். adjoint A -2 -3 -1 2 ரைட் பண்ணியிருக்கோமா. ஓகேங்களா. நவ் A இன்வர்ஸ். A inverse find out பண்ணணும்னா see formula என்ன, A inverse equal to 1 divided by determinant A into adjoint A. 1 divided by determinant A ஓட value -7 நம்ம find out பண்ணியிருக்கோம் in upstress. okay so -7 into adjoint A நம்ம இங்கே இருக்குது. ஸோ அதை வந்து இங்கே substitute பண்ணிடுறோம். இப்போ நமக்கு A inverse வந்து 1 divided by -7 into -2 -3 -1 2 அப்படின்னு நம்ம ரைட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபார்முலா x equal to A inverse B. A inverseனால் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிடுவோம். ஓகேங்களா. நான் B வேல்யூ கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா நான் எதை Bன்னு எடுத்துருக்கோன்னு சொன்னேன், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இதுதான் B. ஓகேங்களா. ஸோ அதை தான் இங்கே என்ன பண்ணியிருப்போம், சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம் Bக்கு பதிலாக. சி B இருக்கிற இடத்துல அந்த மேட்ரிக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். ரிமைனிங் A இன்வர்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணது. ஓகேங்களா. நவ் multiply as usual matrix multiplication. so -1/7 அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ row and column multiply பண்ணி add பண்ணணும். so -2 -5 multiply means -10 -3 into -1 plus 3. so plus 3 எழுதியிருக்கோமா. நெக்ஸ்ட் செகண்ட் row first column multiply பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா -3 + 7 -3 + 7 ஆட் பண்ணும்போது என்ன கிடைக்குது நமக்கு, -7 கிடைக்கும். இதுவும் -7. ஸோ -7 -7 ரைட் பண்ணியிருக்கோம். அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணி இந்த 1 இதுக்கும் மல்டிப்ளை ஆகும் அண்ட் இதுக்கும் மல்டிப்ளை ஆகும். அப்போ கேன்சல் ஆகிடுமா. 1 7s are 7 1 1 7s are 7. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். அப்போ என்ன கிடைக்குது நமக்கு,
1 1ன்னு கிடைக்குது. ஸோ மேலே இதுதான் என்னது கேபிட்டல் எக்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். கேபிட்டல் எக்ஸ் தான் நம்ம என்ன மேட்ரிக்ஸை கன்சிடர் பண்ணுறோம், ஸ்மால் எக்ஸ் அண்ட் ஒய்யை தான் கேபிட்டல் எக்ஸாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இது ஸ்மால் எக்ஸ், இது ஸ்மால் ஒய். therefore எக்ஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா? இஸ் இட் கிளியர்? ஸோ ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா ஃபார்முலா வந்து எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஸோ இதுக்கு உனக்கு ஏ இன்வர்ஸ் தெரியணும், பி தெரியணும். ஸோ ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கிவன் ஈக்குவேஷனை சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை ரைட் பண்ணணும். ஸோ அந்த சிஸ்டம் தான் என்னது இது. ஓகேங்களா? ஸோ கோஃபிஷியன்ஸை தனியாக எழுதணும், வேரியபிள்ஸை தனியாக எழுதணும், இந்த கான்ஸ்டண்ட்டை தனியாக எழுதுகிறோம். இந்த கோஃபிஷியன்ட் தான் என்னது ஏ, இந்த வேரியபிள் தான் கேபிட்டல் எக்ஸ், இந்த கான்ஸ்டன்ஸ் தான் என்னது பி. இதில் இருந்து தான் நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. இன்வர்ஸ் ஆஃப் ஏ இன்வர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பியை வந்து பிக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸோட வேல்யூ எது, எக்ஸும் ஸ்மால் எக்ஸும் ஸ்மால் ஒய்யும் தான் எக்ஸோட மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நவ் செகண்ட் சம். சி செகண்ட் ரோமன், சால்வ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட். ஸோ 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3மே லீனியர் ஈக்குவேஷன்ஸ் தான், ஆனால் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எத்தனை வேரியபிளாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நமக்கு 3/3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆக போகுது. எக்ஸ் ஒய் இசட்னு இருக்குது. ஸோ அதே தான் எக்ஸோட கோஃபிஷியன்ட், ஒய்யோட கோஃபிஷியன்ட், சி எக்ஸோட கோஃபிஷியன்ட், ஒய்யோட கோஃபிஷியன்ட், இசட்டோட கோஃபிஷியன்ட் இங்கே ரைட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி எக்ஸ் ஒய் இசட்டோட கோஃபிஷியன்ட் இங்கே எழுதியிருப்போம், எக்ஸ் ஒய் இசட்டோட கோஃபிஷியன்ட் இங்கே எழுதியிருப்போம். தென் எக்ஸ் ஒய் இசட் வேரியபிள். ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க 13 3 - 8 அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். அவ்வளோதான். ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி. ஓகேங்களா? ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ. ஸோ டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னா ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அட்ஜாயிண்ட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா கோஃபேக்டர் ஆஃப் அந்த 3/3 மேட்ரிக்ஸில் இருக்கிற மொத்த டேர்முக்கும் என்ன பண்ணணும், கோஃபேக்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேங்களா? கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸ் ப்ளஸ் மைனஸ், அடுத்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், ஆல்டர்னேட் சிம்பிள் யூ வாண்ட் டு புட். ஓகே, சி ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ், அடுத்தது என்ன வரணும், ப்ளஸ் வரணும். பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் ஆல்டர்னேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது ஃபஸ்ட் என்னது -295. ஓகேங்களா? அதை தான் இங்கே ரைட் பண்ணியிருப்போம் பாரு, -295 அந்த மாதிரி எல்லாத்தையும் ரைட் பண்ணிடுறோம். தட் இஸ் ஏஐஜே. ஏஐஜே மீன்ஸ் கோஃபேக்டர். இந்த கோஃபேக்டருக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் அதுதான் அட்ஜாயிண்ட் ஏ. ஓகேங்களா? ஸோ இந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து ரைட் பண்ணோம்னா அதுதான் இது அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ இப்போ நமக்கு அட்ஜாயிண்ட் ஏவும் தெரிஞ்சிச்சு, டிட்டர்மினன்ட் ஏவும் தெரிஞ்சிச்சு. டிட்டர்மினன்ட் ஏ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் மேலே, எஸ் -5. ஸோ இப்போது நம்ம அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 / டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த மாதிரி கிடைக்கிது ஏ இன்வர்ஸ். ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுறோம், x ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி சொல்யூஷன் ஃபார்முலா. ஸோ ஏ இன்வர்ஸ் எழுதிடுறோம், பிஏ எழுதிடுறோம். தென் ரோ அண்ட் காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், ரோ அண்ட் காலம் வைஸ். ஓகே, மல்டிப்ளை பண்ணி இதோ ரைட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணும்போது ஃபைனலி இந்த மாதிரி கிடைக்குது. ஸோ இப்போ இது ஒவ்வொன்றுத்தோடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து மல்டிப்ளை ஆகுது இதோட, தென் இதோட மல்டிப்ளை ஆகுது, இதோட மல்டிப்ளை ஆகுது. அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது 3 - 2 1ன்னு கிடைக்குது. ஸோ தட் இஸ் கேபிட்டல் எக்ஸ். அப்போது ஃபஸ்ட் ஒன் ஸ்மால் எக்ஸ், செகண்ட் இருக்கிறது ஸ்மால் ஒய், தேர்ட் ஒன் ஸ்மால் இசட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 5th ரோமன். சி the sum of the sum of 3 numbers is 20. அந்த 3 numbers எதுன்னு தெரியாது, அதை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம், let the numbers be x, y, z. அந்த 3 numbers தான் x, y, z. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க, sum of 3 numbers is 20. ஸோ the 3 numbers is sum பண்ணோம்னா எதுக்கு ஈக்குவல், 20க்கு ஈக்குவல். ஸோ அதை எழுதிடும் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்.
ஓகேங்களா. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க, இஃப் வி மல்டிப்ளை தி ஃபர்ஸ்ட் பை 2, ஃபஸ்ட்டு என்னது எக்ஸு, ஸோ அந்த எக்ஸை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஆட் தி செகண்ட் நம்பர் என்னது ஒய், ஆட் பண்ணிடும். அண்டு சப்ராக்ட் தி தேர்ட் வந்து இசட், ஸோ சப்ராக்ட் வி கெட் 23. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன். இஃப் வி மல்டிப்ளை தி ஃபர்ஸ்ட் பை 2, ஃபஸ்ட் வேரியபிள் என்ன எக்ஸு, அதை வந்து மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க 2ஆல், ஸோ 2x. ஓகே. அண்ட் ஆட் தி செகண்ட் நம்பர் என்ன ஒய், ஸோ அதை வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அண்ட் சப்ராக்ட் தி தேர்ட், ஸோ சப்ராக்ட் பண்ணணும் தேர்ட் வேரியபிள் இசட், வி கெட் 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடுது. என்னென்னு சி 2x + y - z = 23 அப்படின்னு நம்ம மேக் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷன் எப்படி மேக் ஆகுது, லைக் தட் இஃப் வி மல்டிப்ளை தி ஃபர்ஸ்ட் பை 3, ஃபஸ்ட் வேல்யூவை 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஆட் செகண்டு, ஓகே. அண்ட் தேர்டு, அதுவுமே என்ன பண்ணணும், ஆட் செகண்ட் அண்ட் தேர்ட் ரெண்டுமே ஆட் பண்ண சொல்கிறாங்க. to it we get 46, so equal to 46. 3x + y + z = 46. by using matrix inversion method, third equation form ஆயிடுது. by using matrix inversion method find the நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதே தான் செகண்ட் சம் எப்படி போட்டோமோ அதே தான்மா. 3 ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கிடச்சிருது. இந்த 3 ஈக்குவேஷன்ஸில் இருந்து நம்ம அந்த கிவன் சிஸ்டம் கேன் பி ரிட்டன் ஆஸ், நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி ரைட் பண்ணுவோமோ கோஎஃபிஷியன்ட் அண்ட் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் அதை மேட்ரிக்ஸாக ரைட் பண்ணி, ஸோ அதை எப்படி ரைட் பண்ணியிருக்கோம், AX = Bன்னு எழுதுகிறோம். நவ் x = A இன்வர்ஸ் Bன்னு ரைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் டிட்டர்மினன்ட் A ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கோஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ணுறோம், அட்ஜாயிண்ட் கோஃபேக்டர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அட்ஜாயிண்ட் A, தட் மீன்ஸ் இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அட்ஜாயிண்ட் A. ஓகேவா. ஸோ இப்போது A இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டிட்டர்மினன்ட் Aவும் இருக்குது, அட்ஜாயிண்ட் Aவும் இருக்குது. டிட்டர்மினன்ட் Aவோட வேல்யூ -4ன்னு கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அட்ஜாயிண்ட் A இங்கே இருக்குது, அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து அட்ஜாயிண்ட் Aவுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ A இன்வர்ஸும் நமக்கு கிடச்சிருது. ஓகேங்களா. ஸோ சொல்யூஷன் ஃபார்முலா x = A இன்வர்ஸ் இன்ட்டு B. ஓகேங்களா. A இன்வர்ஸை ரைட் பண்ணியிருக்கோம், Bயை ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கோம், ஸோ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்கோம். தென் இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது மாதிரி நமக்கு கிடைக்குது. தென் 1/4 -1/4 இந்த 3 டேர்ம்ஸோடைய மல்டிப்ளை பண்ணும்போது இது மாதிரி கிடைக்குது. ஸோ தட் இஸ் கேபிட்டல் X. ஸோ இது ஃபஸ்ட் ஒன் வேல்யூ என்னது, first one small x = 13, second small y, so 2 small z = 5. So therefore the three numbers are என்னென்ன வேல்யூ 13, 2, 5. that's all ma. ஸோ இப்போ ரிமைனிங் சம்ஸ் வந்து சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். நீங்கள் அதை வந்து மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸ் உங்களுக்கு அதை வீடியோவாக சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஓகேம்மா, தட்ஸ் ஆல்மா. தேங்க்யூ.